ஏங்க என்னங்க நடக்குது இந்த தமிழ்நாட்டுலன்னு எங்களுக்கு ஒண்ணுமே சத்தியமா புரியவே இல்லை. கிட்டத்தட்ட வந்து நான் யாருக்குமே ஃபேன் கிடையவே கிடையாது. நான் வந்து ஒரு கதாபாத்திரமா தான் படத்தை பார்ப்பேன், அதோட நிப்பாட்டிடுவேன். பட் ஆனா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணி நேரம் கடந்து ரீல்ஸை வந்து பார்த்துட்டே இருக்கேன், ஒரே ஒரு மனுஷனை மட்டும். ஃபாரின்ல இருந்து அம்மாக்கு முடியல அப்பாவுக்கு முடியலன்னு வரவங்களை பார்த்துருக்கோம், அப்புறமா வரேன்னு சொல்றவங்களை பார்த்துருக்கோம். எங்க அண்ணனுக்காக நான் வருவோம் பல லட்ச ரூபா செலவு பண்ணி வரவங்களை பார்த்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம குட்டி வாழ்ந்து நீ எங்க அண்ணனுக்கு ஓட்டு போடல அப்படின்னா வந்து உனக்கு சோத்துல விஷத்தை வச்சிரு அப்படின்னு சொல்றவங்களையும் பார்த்துட்டு குட்டீஸ் எல்லாம் அழுகுறாங்க. ஓட்டுனா என்னன்னே தெரியாத வயசுல என் பொண்ணு என்கிட்ட வந்து அம்மா ஓட்டுனா என்ன, நீ யாருக்கு போடுவ அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இது வந்து இந்த மாற்றம் வந்து சத்தியமா நாங்க எதிர்பார்க்காத ஒரு மாற்றம், நான் எதிர்பார்க்காத மாற்றம். ஏன்னா என் வீட்டுக்கார பாத்துக்கங்க, அவரோட யூனிஃபார்ம் பாருங்க. அந்த காலையில வெள்ளனை எந்திரிச்சு அவங்க அப்பா அம்மாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போலங்க, நான் ஓட்டு போட போறேன் அப்படின்னா அவரோட ஓட்டு வந்து காரைக்குடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளனை என்னை விட்டுட்டு போயிட்டாருங்க. எனக்கு வந்து நான் வந்து இங்க மதுரையில வந்து போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போகுதுன்னு நான் நம்புறேன், நீங்களும் நம்புவீங்க. ஏதோ ஒரு மாற்றம் வந்தா நல்லா இருக்குமா அப்படின்ற கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட ஓட்டை நாங்க இன்னைக்கு பதிவு பண்ணியாச்சு. ஸோ எல்லாரும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வரலாறு காணாத ஓட்டு வித்தியாசம் வரப்போகுது அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அண்ணன் இந்த வீடியோ நீங்க பாப்பீங்களா பார்க்க முடியுங்களா தெரியாது. இப்ப நானும் உங்களை அண்ணன் தான் நான் கூப்பிட போறேன். ஸோ இந்த நிமிஷத்துல இருந்து ஒரு மனிதனை 2 இல்ல 4 மணி நேரமா வியந்து பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னா அது நீங்க தான் விஜய் அண்ணா. ஸோ நீங்க வருவீங்களா வர மாட்டீங்களா எனக்கு தெரியல, ஆனா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஐ ஹோப் நான் யூனிவர்ஸை ப்ரே பண்ணிக்கிறேன். May 4th மேனிஃபெஸ்ட் பண்ணிக்குவோம். என்னங்க ரெடி தானே? ஸோ ஆக்சுவலா என்னன்னா நான் இதெல்லாம் வந்து படத்துல தான் பார்த்திருக்கேன். அந்த படத்துல நான் பார்த்தது எங்க தளபதியை பார்த்தது ரியல்லையும் ஷோ பண்ணிட்டாப்ல. ஹீஸ் அ வெரி குட் பிக் மாஸ் அப்படின்னு. உண்மையாவே முதல்வன் படம், அதுக்கப்புறம் சர்க்கார் படம் பார்த்து இதெல்லாம் வரவே வராதுங்க, சும்மா படத்துக்குங்கன்னு சொன்ன ஆள் நான். சத்தியமா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன சொல்றது, கூஸ் பம்பா இருக்குங்க. சத்தியமா ஒரு மனிதன் இப்படி எல்லாம் பண்ணுவாரா அப்படின்னு. எங்க அக்கா டிராபிக் எல்லா இடத்துலயும் டிராபிக், எங்க கூட திருவிழா கூட்டம் மாதிரி இருக்குங்க. அவ்வளவு தூரம் வந்து ஓட்டு பதிவு பண்றாங்க. இப்ப 5 மணி நிலவரப்படி பாத்தீங்கன்னா 82% வந்து ஓட்டு பதிவாயிருக்குங்க. இது வரலாறு காணாத ஒரு ஹிஸ்டரி படைச்சிருக்குங்க. எங்க அக்காங்க ஒர்க் பண்ற அக்காங்க எல்லாம் கேட்டா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க, அந்த 3 வேர்டு தான் சொல்றாங்க. நீங்க போட்டீங்களா ஃபர்ஸ்ட் அப்படின்னு என்னைய வந்து அதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மாற்றம் வருமா வராதா அப்படின்னு நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க.